இருக்கிற மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சார் ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம். சுரேஷ் சார் சொன்னதுக்கு முன்னாடி நாங்கள் போய் இந்த ப்ராக்டிக்கலை பார்த்தோம். ஸ்கூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு யாரும் ஆஃபீஸர்ஸ் டிஓ விசிட் வரப்போ நல்லா படிக்கிற பிள்ளைங்க மட்டும் கிடைக்கிறவங்க பிள்ளைங்க மற்றவங்க போயிருவாங்க. என்கிட்ட நம்மளோட கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் பண்ணுறது நல்லா படிக்கிற ஸ்கூலில் மட்டும் கிடைக்கிறாங்க. பட் அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரண்ட் லைன் இருக்கட்டும் லாஸ்ட் லைன் இருக்கட்டும் என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறேன். எந்த லைனுன்னு தெரிவிக்கிறாங்க வந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பேசுகிறப்ப அந்த யார் பேசுகிறாங்களோ அவங்க பேசுகிறத நோட் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து அதை பற்றி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து இதுவரை எந்த ஸ்கூல்லையும் நான் பார்த்ததில்லை. நான் இந்த என்னுடைய கேட்டரிங் விஷயமா நிறையா ஸ்கூல்ஸ்க்கு மார்க்கெட்டிங் போயிருக்கிறேன். பட் நான் எந்த ஸ்கூலையும் மாதிரி பார்த்தது கிடையாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதாவது அவங்களுக்கு நல்ல கான்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது சில பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க, கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்படா பேச முடிப்பாங்க, வீட்டுக்கு போகணும், கிரிக்கெட்டில் போகணும், பல திங்கிங் இருக்கும். பட் எல்லாமே நல்ல கான்செப்ட் பண்ணி என்ன பேசுகிறோமோ அதை நோட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சார் ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க கண்டிப்பாக டாக்டர் அவங்க இன்ஜினியர் அவங்க என்ன சொல்ல முடியாது. பட் ஆனால் கண்டிப்பாக நல்ல சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இந்த திசைகளை ஒருங்கிணைத்த தட்சிணாமூர்த்தி சாரை நமக்கு நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நாட் ஹூட் தே ஆர் வாட் தே கேன்னு பார்ப்பாங்க. அவங்க என்ன யார் என்னன்னு பார்க்கக்கூடாது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்படிங்கிறப்ப இப்போ வந்து வேற்றுமை ஒற்றுமை மாதிரி திசைகளில் வந்து பல பேர் ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த திசைகளுக்கும் நம்ம மற்ற குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு நல்ல ஃபேமிலி. அது எப்படி நல்ல ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரண்மையில் வந்து ஒரு பாரம்பரியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சுந்தரம் பேக்கரி நல்ல ஸ்கூல் அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா சுந்தரம் பேக்கரியில் வந்து நம்ம 4 பேர் இருப்பாங்க. ஒரு நாளாக ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து கேட்டிங்கன்னா ஒரு கருத்தை சொல்லுவார். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஃபஸ்ட்டு முதல்வர் இருப்பார். நீங்கள் அவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் போய் இந்த ஒரு அதே கேட்டிங்கன்னா இது 4வது என்ன சொன்னாரோ அதையே சொல்லுவார். மன்னர் ஸ்டோரி அதே மாதிரி தான். திசைகள் அதே மாதிரி தான். டாக்டர் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு விஷயத்தை பற்றி என்ன மனசில் ஓடுதோ அதை வந்து இப்போ பூங்குண்டலுக்கு அதுதான் ஓடும், காசு சாருக்கு அதை ஓடும், ஹாஸ்டல் சாருக்கு அதை ஓடும். அது ஒரு பெரிய சக்ஸஸ் திசைகளை. மற்ற எல்லாத்துக்கும் நானும் ரோட்டில் 2-3 குரூப்பில் இருக்கேன். பட் திசைகளில் பெரிய சக்ஸஸ் இதுதான். நன்றி.